अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुम इन्ना ज़ल्ज़लतस्साअति शैउन अज़ीम। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम आमन्तु बिल्लाहि व मलाइकतिहि व कुतुबिहि व रुसुलिहि वल यौमिल आखिर वल क़द्र खैरिही व शर्रिही मिनल्लाहि तआला औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கியாமத் நாள் என்பது என்ன, மறுமை நாள் என்றால் என்ன, இறுதி தீர்ப்பு நாள் என்பது என்ன என்பதை பற்றி திருமறை குர்ஆனிலே அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகம் அழியும் காட்சிகளை இந்த குர்ஆன் நமக்கு தெளிவாக எந்த அளவுக்கு எடுத்து காட்டுகிறது என்றால், நாம் கண்கூடாக நாம் எதிரிலே பார்த்தால் அந்த காட்சி எப்படி இருக்குமோ, எப்படி அந்த திகில் இருக்குமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறான். அன்பானவர்களே, பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஷம்சு குவ்விரத், மறுமை நாளிலே சூரியன் சுருட்டப்படும். எப்படி நாம் பாய சுருட்டுறோமோ அது போன்ற சூரியன் சுருட்டப்படும். வைதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். எப்படி காய்ந்த மரம், அதான் காய்ந்த இலைகள் மரத்திலிருந்து உதிர்ந்து விடுகிறதோ அது போன்று வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். வைதல் ஜிபாலு சுயிரத், மலைகள் பெயர்த்தெடுக்கப்படும். வேறொரு இடத்துல கூறுகிறான், வதகூனுல் ஜிபாலு கல்லைனில் மன்ஃபூஷ், மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சு போல ஆகிவிடும். ஒரு மூட்டையிலிருந்து பஞ்சை பிரித்து போட்டால் எப்படி பறக்குமோ அது போன்று மலைகள் பறக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் துகள் துகளாக உடைக்கப்படும் என்றும் அல்லாஹ் சொல்றான். மறுமை நாள் என்று இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல அன்பானவர்களே, வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் எரிக்கப்படும், தீமூட்டப்படும் மறுமை நாள் அன்று. வைதல் குபூரு போதிரத், மேலும் அல்லாஹ் கூறுகிறான், மண்ணறைகள் கபரஸ்தான்கள் புரட்டப்படும். மேலும் சொல்கிறான், பாருங்க, இத ஸமாஉன் ஷக்கத், வானம் பிளந்து விடும். ஃபைதா ஷக்கத்திஸ் ஸமாஉ ஃபகானத் வர்ததன் கத்திஹான், வானம் பிளந்து உடைந்து சிதறிவிடும். நாம் மேலே பார்த்தால் ரோஜாப்பு சிவப்பு போல வானங்கள், அதாவது மேலே காட்சி தரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பானவர்களே,
இவை அனைத்தும் கியாமத் நாளுடைய செயல்பாடுகளாக இருக்கிறது. இந்த காட்சிகளை யார் பார்க்கிறார்களோ அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இறுதி நாள் இருக்கிறது, அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன் நிறுத்தப்படும் நாள். கியாமத் நாள் இருக்கிறது, மனிதர்கள் அனைவரையும் அல்லாஹ்வின் முன் நிறுத்தப்படும் நாளாக இருக்கிறது. தலைவர்கள் தொண்டர்களை கைவிட்டு விடுவார்கள். யாரெல்லாம் யார் யார் பின்னாடி நாம் சென்று கொண்டிருந்தோமோ அவர்கள் அந்த இடத்திலே கைவிட்டு விடுவார்கள். அவர்களை யாரும் பாதுகாக்க முடியாது. அந்த நிலை தான் மறுமை நிலை. அதே போல் அன்பானவர்களே, மனைவி, மக்கள், சொத்துக்கள் நமக்கு எதுவும் உதவாது. நாம் எந்த மனைவிக்காக சிரமப்படுகின்றோமோ, எந்த மக்களுக்காக சம்பாதிக்கிறோமோ, அந்த மக்கள் அந்த இடத்தில் நம்முடைய மக்கள் அங்கு உதவி கோர மாட்டாங்க. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, வானமும் பூமியும் மாற்றப்படும். இப்போது இருக்கிற பூமி இருக்கிறது இல்லையா, மறுமை நாளில் இந்த பூமி இருக்காது. நாம் பார்க்கக்கூடிய வானம் இருக்கிறது, மறுமை நாளில் அந்த வானம் இருக்காது, அப்படி மாற்றப்படும். மேலும் அல்லாஹ் சொல்றான், மனிதன் தனக்கு எதிராக சாட்சி சொல்லுவான். மனிதன் தனக்கு எதிராகவே சாட்சி சொல்லிக் கொள்வான். எவரும் எவருக்கும் பயனளிக்கப்பட மாட்டாது. இன்னாரை கொண்டு பயன் கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமா கிடைக்காது. இதை அல்லாஹ் சொல்லி நம்ம காட்டுறான். அதே போல் அன்பானவர்களே, சில முகங்கள் அங்கு பிரகாசமாக இருக்கும், சில முகங்கள் கருத்து போயிருக்கும். யார் இந்த உலகத்திலே ஈமான் படி வாழ்ந்தார்களோ, ஈமான் படி இருந்தார்களோ, அவருடைய முகம் எல்லாம் மறுமை நாள் என்று சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அவருடைய முகம் எல்லாம் கருத்து விடும். அது மட்டும் அன்பானவர்களே, அந்த மறுமை நாள் அன்று உண்மை மட்டும் தான் பயனளிக்கும். யார் உலகத்திலே நன்மை செய்தார்களோ அது மட்டும் தான் அங்கு பயனளிக்கும், வேறு எதுவும் பயனளிக்காது. அதே போல் அன்பானவர்களே, மறுமை தீர்ப்பு நாள் என்று நாம் எதையும் மறைக்க முடியாது. எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. அதே போல அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி யாரும் பேச முடியாது. நபிமார்களாக இருந்தாலும் சரி, ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, ஷுஹதாக்களாக இருந்தாலும் சரி, சாலீன்களாக இருந்தாலும் சரி, நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு அல்லாஹ் அனுமதி தருகிறானோ அவர்கள் தான் பேச முடியும். இல்லை என்று சொன்னால் யாரும் பேச முடியாது. அது தான் இறுதி தீர்ப்பு நாள். எப்படிப்பட்ட காட்சி இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அதே போன்று தான் ஒவ்வொரு மனிதனுடைய பார்வைகள் நிலை குத்தி நிற்கும். மௌத்துடைய நேரத்தில் எப்படி பார்வைகள் உயர்ந்து மேலே இருக்கிறதோ, நிலை குத்தி நிற்கிறதோ, அது போன்று தான் அனைத்து மக்களுடைய பார்வைகள் இருக்கும். அதே போல் அன்பானவர்களே, இதயங்கள் தொண்டைகளை அடைத்துக் கொள்ளும். இதயம் இருக்கிறது, தொண்டைகளை அடைத்துக் கொள்ளும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சிறுவருடைய தலைமுடி கூட பழுத்து போய்விடும், நரையாகிவிடும். அப்பேற்பட்ட ஒரு காட்சி மறுமை நாளில் இருக்கும் சகோதரர்களே. அதே போல் அன்பானவர்களே, ஊர்ந்து செல்லக்கூடிய, பறந்து போகக்கூடிய, நடந்து செல்லக்கூடிய அனைத்து உயிரினங்களும் எழுப்பப்படும். எல்லா உயிரினங்களும் அந்த இடத்தில் எழுப்பப்படும். மேலும் பாருங்க, ஜின்கள் எழுப்பப்படும், ஷைத்தான்கள் எழுப்பப்படுவான். மக்கள் எல்லோரும் கை சேதத்து மேல் கை சேதமாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் மனிதனுடைய 2 கால்கள் பின்னிக் கொள்ளும். பயத்துடைய உச்சிக்கு வந்தால்தான் 2 கால்கள் பின்னிக் கொள்ளும். அதே போல் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் தீயவர்கள் குருடர்களாக, ஊமைகளாக, செவிடர்களாக எழுப்பப்படுவார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, யார் எந்த மனிதர், எந்த உயிர் எரித்து கடலிலே வீசப்பட்டதோ,
எந்த விலங்குகள் மனிதன மற்ற உறுப்புகளை சாப்பிட்டதோ அவையும் அந்த இடத்தில் எழுப்பப்படும். இது போன்ற காட்சிகள் தான் மறுமையுடைய காட்சி. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், இந்த நிலை வந்துவிட்டால் உங்களை யாரையும் காப்பாற்ற முடியாது. உங்களுடைய அமல் தான் உங்களை காப்பாற்றும், உங்களுடைய ஈமான் தான் உங்களை காப்பாற்றும். இல்லை என்று சொன்னால் அந்த நிலைமை இருக்கிற சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் நிலையாக இருக்கும். யாருக்கு உதவி செய்ய முடியாது. சகோதரன் உதவி செய்ய மாட்டான், மனைவி உதவிக்கு வர மாட்டாங்க, பெற்றெடுத்த மகன் உதவிக்கு வர மாட்டான், தாய் உதவிக்கு வர மாட்டாங்க, தகப்பனார் அப்பா உதவிக்கு வர மாட்டார். இது போன்ற நிலை, இது போன்ற காட்சி தான் மறுமையுடைய நிலை. இதை கொண்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இதை கொண்டு நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறான் சகோதரர்கள்.